ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம அதில் பார்க்குற மாதிரி இருக்கும். 8ஆம் தேதியில் நமக்கு சிம்பிளாக ஒரே ஒரு கான்செப்ட் தாங்க வந்திருக்கு. சர்வதேச மகளிர் தினம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா மார்ச் 8 கொண்டாடுறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதோட கருப்பொருள் பார்த்துப்போம். கிவ் டு கெயின், கொடுத்து ஆதாயம் பெறுவோம். ஏன்னா அந்த கருப்பொருள்லாம் நமக்கு எப்பயுமே வினாக்களாக வரக்கூடியது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை ரொம்ப பர்ஃபெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். 9ஆம் தேதியில் நமக்கு மெட்ரோ ரயில் சம்மந்தமான இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்திருக்கு. டெல்லியில் பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 33,500 கோடியில் திட்டங்களை தொடங்கி வைக்கிறாரு. அதில் டெல்லி மெட்ரோ சேவையில் முக்கியமான ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. டெல்லியில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் இயங்கப்படுகிறதாம். அதாவது எப்படின்னா பல கலரில் ப்ளூ கலர், பிங்க் கலர், எல்லோ கலர் அப்படின்ற மாதிரி ஒரு 10 வழித்தடங்களில் இதுவாகுது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 2 கலர் வழித்தடங்களை மெர்ஜ் பண்ணுறாங்க, சேர்க்குறாங்க. என்ன கலர் அப்படின்னா பிங்க் மற்றும் மெஜந்தா வழித்தடங்களை இணைக்கிறாங்க. இதுதான் நாட்டோட முதல் வட்ட மெட்ரோ பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப முக்கியமாக இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 10th ஜியோகிராஃபியில் கொண்டு போய் இந்த டேட்டாவை சேர்த்து வச்சுக்கலாம். அப்போ பிங்க் மெஜந்தா வழித்தடங்கள் இணைக்கப்பட்டு நாட்டின் முதல் மெட்ரோ பாதை டெல்லியில் அமைக்கின்றிருக்கு. அதோட பேர் வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரிங் மெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குங்க. இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், மின்னணு பொருட்கள் இந்தியாவினுடைய மின்னணு பொருளாதாரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. 2023-25 இந்த பொருளாதார காலத்தில், அதாவது நிதிநிலை காலத்தில் 11.74% இருக்குது. 2025 அப்படின்னு வரப்போ என்னவா மாறுது, 13.42% மாறக்கூடியதாக இருக்குது. இந்தியாவில் இணைய பயன்பாட்டாளர்களோட எண்ணிக்கை பாருங்கள், கிட்டத்தட்ட 100 கோடியை தொட போகிறோம். 96.96 கோடியை நம்ம தொட்டிருக்கோம். வீட்டில் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சான். கிட்டத்தட்ட 85.5% ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத நபர்களே இல்லை அப்படின்ற கான்செப்டுக்கு வந்துட்டோங்க. அடுத்து 10ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸு. உலகளவில் அதிகமான ஆயுதங்களை இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உக்ரைன் நாடு இருக்குது. செகண்ட் பிளேஸில் தாங்க இந்தியா இருக்குது. உக்ரைன் 9.67%, இந்தியா 8.2% இருக்கக்கூடியதாக இருக்குது. இதாங்க நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி தான் முதல் நாளோட கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும். இது பிப்ரவரி 28 மத்திய அரசு. இதில் என்னென்னா ஒரு சின்ன அப்டேட்டு, 14 வயதுக்கான இதில் 1.15 கோடி பெண் குழந்தைகளுக்கு இலவசமான திட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சுருக்காரு. பர்டிகுலராக என்ன பிளேஸில் தொடங்கி வச்சுருக்காரு நம்ம அதில் சொல்லியிருப்போம். அதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸு. ஜல்ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. ஜல்ஜீவன் திட்டம் 2019 மத்திய அரசு கொண்டு வராங்க. அப்போ தான் ஜல்ஜீவனுக்கான அமைச்சகத்தையும் யார் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா மத்திய அரசு ஏற்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்தோட காலங்களை அப்படி நீட்டிக்கிட்டே போயிட்டு இப்போ 2028 டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கிராமப்புற குடியிருப்புகளுக்கு குழாய் மூலம் சுகாதாரமான குடிநீர் வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 55 லிட்டர் தண்ணியை கொடுக்கணும் அப்படின்றதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க, இப்போ மதுரையில் இது வரலும் லோக்கல் விமான நிலையமாக இருந்ததை சர்வதேச விமான நிலைய அந்தஸ்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா சுகாதாரத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் தான் டெலிமானஸ். இது இலவச மனநல உதவி சேவை மையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. 2022 முதல் மத்திய அரசு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. மென்டலாக நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்குன்னா அதுக்கான அந்த சேவையை தரக்கூடியதாக இருக்கும். இது ஃபுல்லாகவே ஃப்ரீங்க. அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்மளுடைய டேட்டா, நம்மளுடைய புத்தகத்தில் இது அடிஷ்னலாக எழுதி வச்சுக்கக்கூடிய ஒரு டேட்டா. என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போங்களா. என்ன அப்படின்னா, தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தரநிலையை ஏவில் இருந்து எதுக்காக குறைச்சிருக்காங்க அப்படின்னா பிக்கு குறைச்சிருக்காங்க. அப்போ A to B, அப்போ தரநிலையை கம்மி பண்ணியிருக்காங்க. 2017 வரைக்கும் இதோட தரநிலை ஏவாக இருந்திருக்கு. இதை குறைக்க எப்போ பரிந்துரை செஞ்சாங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 2025 பரிந்துரை செஞ்சாங்க.
அதை வச்சு எப்போலேருந்து அமலுக்கு வருது அப்படின்னா 2026 ஏப்ரல் மாதத்துலேருந்து அமலுக்கு வருது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 169 தேசிய மற்றும் மாநில அளவிலான மனித உரிமை ஆணையங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போலாம் கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் எடுக்கிறதுனால இதெல்லாம் நம்ம சப்ஜெக்ட் ரீதியாக இருக்கிறப்ப கட்டாயமாக மார்க் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து மெரினா கடற்கரையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கற்றனை தூரும் அறிவு அப்படின்றதுக்கு ஒரு சிலையை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 1 கோடியில் திறந்து வச்சுருக்காங்க. மெரினா கடற்கரையில் கற்றனை தூரும் அறிவு அப்படின்ற சிலையை நம்மளுடைய சிஎம் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சுருக்காரு. அடுத்ததாக பாருங்கள், கடந்த 5 ஆண்டுகளில் பள்ளி கல்வியில் செயல்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து கற்றனை தூரும் அறிவு சாதனை சரித்திரம் அப்படின்ற ஒரு நூலை முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்கார். கற்றனை தூரும் அறிவு சாதனை சரித்திரம் அப்படின்ற நூலை முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இது முக்கியமானதுங்க. நம்ம எஜுகேஷன் சம்மந்தம்ன்றதுனால இதை நம்ம வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் இந்த கேள்வியை நமக்கு கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். ஓகே, அடுத்து வெற்றிகரமாக எங்கே வந்துட்டோம்? 11ஆம் தேதி வரைக்கும் பார்த்துட்டோமா? அடுத்து 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். 12ல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் புற்றுநோய் தரவுகளுக்கான பிரத்யேக இணையதளம் ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த இணையதளம் என்ன அப்படின்னா TRTN-CREST அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. எப்போலேருந்து தொடங்குறாங்க அப்படின்னா மார்ச் 11, 2026 இது என்ன நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா தமிழகத்தில் பதிவாகக்கூடிய புற்றுநோய் பாதிப்புகளை கண்காணிப்பதற்காக இது தொடங்கப்பட்ட ஒன்றாக இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்து இந்தியாவில் முதல்ல இந்த ஒரு சம்பவம் நடக்குது. கருணை கொலை. 13 வருஷமாக ஒரு நபர் வந்து ஒரு இளைஞர் வந்து கருணை கோமாவில் இருக்கார். அவரை கருணை கொலை பண்ண உச்சநீதிமன்றம் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரலாற்றிலே முதல் முறையாக இப்படி ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இது மாதிரி பண்ணதில்லை. இது எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேச சார்ந்த ஹரிஷ் ராணா அப்படின்றவர் தான் கருணை கொலை பண்ண போகிறாங்க. எப்படி அப்படின்னா பாசிவ் யுதனேசியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது நாட்பட்ட குணப்படுத்த முடியாத நோயாளிகளுக்கு வழங்கக்கூடிய உயிர்காக்கும் சிகிச்சை மற்றும் மருத்துவ உபகரணங்களை நீங்குவதன் மூலம் அவங்க வந்து இயற்கையாகவே உயிர் இழப்பாங்க. அதை தான் நம்ம பண்ணுறோம். இப்போ அவருக்கு பண்ணக்கூடியது பாசிவ் யுதனேசியா அப்படின்றது தான். அதை மட்டும் மறந்துட போகிறீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அடுத்த மூத்த குடிமக்களின் பராமரிப்பு நலச்சட்டம் 2007 மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாவட்டந்தோறும் முதியோர் இல்லங்களை வந்து மாநில அரசுகள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பல மாநிலங்கள் வந்து பொதுவாக அதை செயல்படுத்தலை. ஆனால் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த ஸ்கீமை எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக எப்போ தொடங்கினாங்க, எப்படி தொடங்கினாங்கன்றதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முதியோர் உதவித்தொகை. தமிழ்நாட்டில் முதியோர்களுக்குன்னு உதவித்தொகை எவ்வளோ ரூபாய் தராங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. மக்களை தேடி மருத்துவம் எப்போ தொடங்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முதலமைச்சரின் தாய்மானவர் உணவு திட்டம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு உணவு திட்டம். வீடு தேடி ரேஷன் பொருட்களை போயிட்டு தரக்கூடியதாக இருக்குது. இந்த திட்டத்தை எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், பூஞ்சோலை திட்டம். இது வந்து கைவிடப்பட்ட முதியோர்கள் வந்து தங்கும் இடங்களை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குங்க. முதியோர்களுடைய எண்ணிக்கை 2011 பிரகாரம் பார்த்திங்கன்னா 10 கோடி பேர் இருக்காங்க. 36 இது 23 கோடியாக மாறும், அதிகரிக்கும் அப்படின்ற தகவலை சொல்கிறாங்க. அதிக முதியோர்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா கேரளா மாநிலமாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து 13. இப்போ தமிழகத்தோட பொறுப்பு ஆளுநர். இப்போ தமிழகத்துக்கு வந்து பர்மனண்டான ஆளுநரில் டெம்பரவரியாக ஒரு ஆளுநர் இருக்கார். அவர் பேர் என்ன அப்படின்னா RV அர்லேகர் அப்படின்றவர். மார்ச் 12 வந்து இவர் பதவியாக இருக்கிறாரு. இவர் கேரளாவோட முழுநேர ஆளுநராக இருக்கார். கேள்வி நமக்கு இப்படி கேட்பாங்க, தமிழகத்தின் தற்போது பொறுப்பாளராக இருக்கக்கூடிய RV அர்லேகர் எந்த மாநிலத்தினுடைய முழுநேர ஆளுநர்னா கேரளாவில். யார் பதவி பிரமாணம் இவருக்கு செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாரு. நியமனம் செஞ்சவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடியரசுத் தலைவராக இருப்பாருங்க. இப்போ மேற்கு வங்காள ஆளுநராக தமிழகத்தில் இருந்த RN ரவியை என்ன பண்ணிட்டாங்க, மேற்கு வங்காளத்துக்கு மாற்றிட்டாங்க. மார்ச் 12, 2026 இவர் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. மேற்கு வங்காளத்தோட 22வது ஆளுநராக இவர் வந்து பதவி ஏற்றுக்கிறாருங்க. ஓகேங்களா? நீங்கள்
இவருக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார்னா அதேமாரி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் என்ன பண்ணியிருக்காரு, பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்கார். ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இப்போ தலைமை தேர்தல் ஆணையரை வந்து பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸை எதிர்க்கட்சிகள் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. நம்ம இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ஞானேஷ்குமார் அப்படின்றவர் தான். திட்டமிடம் இவரை வந்து என்ன பண்ணணும், பதவி விட்டு நீக்கணும்னு சொல்லிட்டு 2 வேளையும் நோட்டீஸை வந்து தரக்கூடியதாக இருக்குது. பொதுவாக எவ்வளோ பேர் கையொப்பம் விடணும் அப்படின்னா, மக்களவையாக இருந்துச்சுன்னா மக்களவையில் ஒரு 100 பேரும் யார்கிட்ட தரணும் அப்படின்னா சபாநாயகர்கிட்டையும், மாநிலங்களவைச்சுன்னா மாநிலங்களவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய குடியரசு துணைத் தலைவர்கிட்ட ஒரு 50 பேரும் என்ன பண்ணணும், கையொப்பமிட்டு தரணும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 பேர், 100 + 50. ஆனால் 193 பேர்கிட்டே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கையொப்பம் வாங்கிட்டாங்க. 130 பேர் மக்களவையில் கையெழுத்து போட்டிருக்காங்களாம், 63 பேர் மாநிலங்களவையில் கையெழுத்து போட்டிருக்காங்களாம். அப்போ இதை என்ன பண்ண போகிறாங்க, அவங்க அந்த தீர்மானத்தை கொண்டு வர போகிறாங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி அவையில் அந்த நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு குழு ஒன்று ஏற்படுத்துவாங்க. அந்த குழுவில் யாரெல்லாம் உறுப்பினராக இருப்பாங்கன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கும். ரொம்ப முக்கியமானதும் கூட. உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படின்றவர் அந்த குழுவில் ஒரு நபராக இருப்பார். அடுத்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார். மூத்த சட்ட நிபுணர் இருப்பாங்க. இவங்க 3 பேர் கொண்ட ஒரு நிபுணர் குழு அமைப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டுகளை வந்து விசாரிப்பாங்க. இதில் முகாந்திரம் இருந்துச்சு அப்படின்னு கருதுனா நாடாளுமன்றத்தில் இரு அவையிலையும் தீர்மானம் கொண்டு வர என்ன பண்ணுவாங்க, இரு அவையிலையும் என்ன பண்ணுவாங்க, தீர்மானம் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் வாக்கெடுப்பு நடத்தப்படும். அந்த வாக்கெடுப்பில் 3/2 பங்கு எம்பிக்கள் ஆதரவு கொடுத்தா இவர் என்ன பண்ணிடுவாங்க, பதவி நீக்கம் செய்வாங்க. இந்தியாவில் இதுவரையிலும் தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக தகுதி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் வந்ததே இல்லை, ஃபஸ்ட் டைமாக வந்திருக்குங்க. சரி, ஓகே. அடுத்து டெல்லியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேளாண் உணவு கட்டமைப்பில் பெண்களின் சர்வதேச கருத்தரங்கு அப்படின்ற ஒன்று நடத்திருக்காங்க. இது டெல்லியில் நடந்தது. இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி 2026 சர்வதேச ஆண்டு பார்த்துருப்போம். ஐநா சபையை தான் அறிவிச்சிருக்கோம். அதேமாதிரி இதையும் பண்ணியிருக்காங்க. 2026 சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க ஐநா சபை. அதையும் நம்ம பார்க்கணும். அடுத்து இந்த 3ஆவதாக இருக்கிற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரஃபோலன் அப்படின்றது என்ன அப்படின்னா, கால்நடைகளின் ஆரோக்கியம் தொடர்பாக மத்திய அரசின் செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாக கொண்ட திட்டமாக இருக்குது. அப்போ ஏஐ பேஸ் பண்ணி கால்நடையில் கொண்டு வரக்கூடிய திட்டம் மத்திய அரசு என்னென்ன அப்படின்னா சரபோலன். 2026 சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க, அதுவும் முக்கியம். அடுத்து 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ், ஃபைனல் டே கரண்ட் அஃபேர்ஸ் வெற்றிகரமாக நம்ம முடிய போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய அனல் மின் திட்டத்தை தமிழகத்தில் தொடங்கியிருக்காங்க. எங்கே அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உடன்குடியில் தொடங்கியிருக்காங்க. எவ்வளோ கோடி ரூபாய் மதிப்பீடு அப்படின்னா 13,077 கோடி ரூபாய் மதிப்பீடு. இது வந்து அலகு 1 தான் இப்போ மின் உற்பத்தியை தொடங்கியிருக்கு. எவ்வளோ மின் உற்பத்தி அப்படின்னா 660 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்டதாக இருக்குங்க. ஓகேங்களா, இது தாங்க இதில் இம்பார்ட்டண்டான இருக்கக்கூடிய நியூஸு. மீதி நியூஸை நம்ம அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ டு ஆல்.